சென்னையில ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டைரக்டா நீங்க பாண்டிச்சேரி வரைக்கும் சிங்கிள் ரோல போலாம் நீங்க. ஆமா, சீஃப் மினிஸ்டர் நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர்கிட்ட மாடல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி MOU சைன் பண்ணியிருக்கோம். அவர் என்ன சொன்னாரு? அவரை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஸோ எப்போ நம்ம பார்க்கலாம் ப்ராடக்ட் எல்லாரும் அதுதான், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு ஃப்ளையிங் கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ல என்ன சைஸ்ல ஒரு கார் ஒரு பிரீமியம் BMW கார் நீங்க மார்க்கெட்ல பாக்குறீங்க அந்த சைஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் தேவை கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ரீஜெனரேட்டிவ் பேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது இது பறக்கக்குள்ளேயே பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறன் கொண்ட மாதிரி ஒரு மிஷின். அதான் நாங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோனமஸ் அப்படின்னு இப்போ யூஎஸ்ல இருக்கிற டெஸ்லா அந்த வந்து இப்போ வீடியோஸ்ல பாக்குறோம், அவங்க வந்து டிரைவர்ஸ்லாம் தூங்கிடுறாங்க, அவர் கார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இங்க இன்னும் அந்த மாதிரியான ஃபுல்லி ஆட்டோனமஸ் கார் வரும், ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க டிரைவ் பண்ணணும், அப்படிதான் வந்து இருக்கு. ஆட்டோனமஸ் அப்படிங்கிறீங்க, டிரைவிங் ஆட்டோனமஸ், ஃப்ளையிங் ஆட்டோனமஸா? ஆமாங்க. இது வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து எல்லா ஒரு சிம்பிளா ஒரு பாமர மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட ப்ராடக்டோட கலவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டெக்னாலஜி சேர்ந்தது தான் நம்ம ப்ராடக்டோட கலவை. அதாவது கரண்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி இருக்கு, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கு, ட்ரோன் டெக்னாலஜி இருக்கு. இது 3ம் சேர்ந்த கலவை தான் நம்ம ப்ராடக்ட். ஸோ ஆட்டோனமஸ் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கண்ட்ரி ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி ஆட்டோனமஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி ரிசர்ச்ல தான் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இங்க இருந்து டிராபிக் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போகும் திடீர்னு யாராவது குறுக்கல வந்துருவாங்க. அந்த மாதிரியான டிராபிக் சர்க்கம்ஸ் தான் நம்ம கரண்ட் நடைமுறையில இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சிச்சுவேஷன்ல வந்து ஆட்டோனமஸ் டிரைவிங்ன்றது ஒரு இந்தியாவை பொறுத்தவரை இப்போதைக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? பட் இன்னைக்கு ஏரோஸ்பேஸ்ல பொறுத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி ஆட்டோனமஸ் இருக்கு, ஆட்டோ பைலட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? சோ அந்த டெக்னாலஜி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸ் டெக்னாலஜி.